என்னப்பா யோசிக்கிறாய்? எங்களுக்கோ வயோதிகம் வந்துவிட்டது. எங்கள் காலம் இருக்கும் போதே உன் வாழ்க்கையில் ஒரு விளக்கேற்றி வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். என் வாழ்க்கையில் இறைவன் ஞான விளக்கேற்றி வைத்து வெகு காலமாகிவிட்டது. அந்த தெய்வீக விளக்கை போற்றி காப்பாற்ற துணைக்கு இரு கரங்கள் வேண்டாமா? அம்மா, நான் இறைவனின் தொண்டுக்காகவே வாழ பிறந்தவன். சம்பந்தா, தெய்வத்தின் விருப்பப்படி நடக்கும் நீ எங்கள் விருப்பத்தின்படியும் நடந்தாய் என்ற மகிழ்ச்சி எங்களுக்கு வேண்டாமா? மகனே, அன்னை பார்வதி தேவியார் உன்னை ஆட்கொண்ட பிறகு தாய் என்ற முறையில் உனக்கு அறுசுவையூட்டி மகிழும் பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை. தந்தை என்ற முறையில் உனக்கு கல்வி போதித்து வளர்க்கும் நற்பேரும் எனக்கு கிடைக்கவில்லை. தாயாக, தந்தையாக, குருவாக எல்லாமாகவே இருந்து அம்மையப்பனே உன்னை ஆளாக்கி விட்டார். நாங்கள் உனக்கு செய்து வைத்து பெருமைப்படக்கூடிய ஒரே காரியம் இந்த திருமணம் தானப்பா. இதை வேண்டாம் என்று சொல்லி இதனால் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை கூட எங்களுக்கு கிடைக்காமல் செய்துவிடாதே மகனே. சம்பந்தா, நீ எங்களுக்கு ஒரே பெண்ணு. உன்னால் தானப்பா நம் குடியும் சுத்தமும் உயர்கதி பெற வேண்டும். என்னால் தான் நம் குடியும் சுற்றமும் உயர்கதி பெற வேண்டும். இறைவா, ஒரு பக்கம் உன் மணிமன்றத்திற்கு அழைப்பு, மறுபக்கம் மணமேடைக்கு அழைப்பு. இரண்டுக்கும் மத்தியில் இந்த பேதை பிள்ளையின் தவிப்பு. இதை கண்டு கூத்த புருவத்துடன் ஆடுகின்ற உன் கொவ்வை செவ்வாயின் குமிழ் சிரிப்பு. தாயே, தந்தையே, தங்கள் விருப்பப்படி திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். மகனே, சம்பந்தா, அகிலமெங்கும் அருள் நெறி பரப்பிய என் செல்வமே, நீங்கள் என்றும் ஆனந்தமாக வாழ்வீர்கள். இறைவா, உன் குழந்தையாகவும் உன் தொண்டனாகவும் பூவுலகில் வாழும் நான் இரியல் சுற்றத்தோடு திருக்கையிலேக்கே வந்து உன் திருவடிக்கு தொண்டு செய்து வாழ விரும்புகிறேன். அடியடின் விண்ணப்பத்தை ஐயன் ஏற்றருள வேண்டும். சம்பந்தா, ஞான குழந்தையான உன் விருப்பத்தை யாம் ஏற்றுக்கொண்டோம். நீங்கள் அனைவரும் எமது ஜோதியில் கலந்து எம்மிடம் வந்து சேர்வீர்களாக. ஓம் நம சிவாய. ஓம்